ப்ரொஃபஷன் பார்த்தா டாய்லெட் கிளீன் பண்ணுறது மட்டும் தான் அவரோட ப்ரொஃபஷனு. அது போக அவர் சந்திக்கக்கூடிய விதவிதமான மனிதர்கள், மன வளர்ச்சி இல்லாத ஒரு பையனை சந்திப்பாங்க. அவங்க கூடயே கூடயே இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஒரு யங் ஏஜில் ஒரு பொறுப்பில்லாத ஒரு பையனை வந்து பார்ப்பாரு. அந்த பொறுப்பில்லாத பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்ப்பாரு. இந்த மாதிரி வந்து விதவிதமான மனிதர்கள் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து பார்ப்பாரு. ஸோ அந்த பயணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைன்னு வந்து சொல்லலாம். ஸோ சுருக்கமாக இந்த படத்தோட கதை என்னன்னு சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ லைஃப்பில் எவ்வளோ தான் நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும், எவ்வளோ தான் நம்ம வந்து ரொம்ப டெப்ரெஷனாக இருந்தாலும், நம்மளோட லைஃப்பை நம்ம பாசிட்டிவான முறையில் நம்மளால் சுவாரஸ்யப்படுத்திக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கடந்த காலத்தில் நடந்த நெகட்டிவான விஷயத்த நினச்சி டெப்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்காமல், ஓகே அடுத்து என்ன ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓகே இது வந்து ஒரு புது நாள். இந்த புது நாளாக நம்ம எதாவது புதுசாக செய்யணும், புதுசாக கற்றுக்கணும், இல்லை புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சம்திங் நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, புதுசாக ஒன்று பண்ணணும்.